ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 214. இதில் புருஷோத்தம சேத்திர மகாத்மியம் வரலாறு காண்போம். முன்பு ஒரு சமயம், அதாவது எப்போதுமே புருஷோத்தம சேத்திரம் உன்னத தூய்மை ஆனது. இங்கே முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அவதாரமான பிரபு விஷ்ணு மரக்கட்டை ரூபத்தில் வீற்றிருக்கின்றார். அவர் தரு பிரம்மன் எனவும் அழைக்கப்படுகின்றார். அவரது ரூபத்தை யார் தரிசித்தாலும் அவர் உடனே விடுவிக்கப்படுகின்றார். புருஷோத்தம சேத்திரத்திற்கு விஜயம் செய்பவர்கள் எல்லா புண்ணிய தீர்த்தங்களுக்கும் சென்ற பலனை அடைவார்கள். பகவான் ஜெகநாதர் எங்கும் இருப்பவர். அவர் சர்வ வியாபகர். ஆயினும் அவர் புருஷோத்தம சேத்திரத்தில் தன் அசல் ரூபத்தில் காட்சி தருகின்றார். இந்த தாமம் பிரபுவிற்கு மிக பிரியம் ஆனதால் அவர் தன் பெயரையே புருஷோத்தமன் அதற்கு வைத்தார். இந்த சேத்திரம் 10 யோஜனை 120 கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது. இந்த இடம் கடலில் இருந்து மணலால் நிரப்பப்பட்டு உள்ளது. இந்த கடற்கரை மையத்தில் ஒரு நீலமலை இருக்கின்றது. முன்பு ஒரு சமயம் ஒரு தடவை பூமி கிரகம் பிரளய நீரில் மூழ்கி போயிற்று. பகவான் வராகதேவர் பூமியை மீட்டு அதை சரியாக பொருத்தினார். பிறகு பிரம்மா எல்லா தீர்த்தங்களையும் புனித நதிகளையும் சிருஷ்டிக்கத் தொடங்கினார். அவர் இந்த பூமி கிரகத்தில் 3 விதமான தொல்லைகளை சதா அனுபவித்து வரும் உயிர்வாளிகளின் நிலைமையை பற்றி நினைத்தார். அவர்கள் நலனை கருதி பிரம்மதேவர் முக்தி தரும் பரம ஈஸ்வரர் ஆன விஷ்ணுவை பிரார்த்தனை செய்தார். பிரம்மதேவரின் பிரார்த்தனைகளுக்கு மனம் இறங்கிய பிரபு விஷ்ணு அவர் முன் தோன்றினார். அவர் மேனி நிறம் ஒரு நீல மேகத்தை ஒத்து இருந்தது. அவர் கரங்களில் சங்கு, சக்கரம், கதை, பத்மம் காட்சி தந்தன. அவர் தன் கருட வாகனத்தில் பவனி வந்தார். பகவான் விஷ்ணு பிரம்மதேவரிடம் கூறினார், ஓ, உங்களது ஆசைகள் நிறைவேறும் வழி ஒன்றை உங்களுக்கு கூறுகின்றேன். கடலின் வடக்கு பக்கத்திலும் மகா நதியின் தெற்கு புறத்திலும் ஓர் இடம் அமைந்து இருக்கின்றது. அந்த இடம் உத்கல தேசம் என்று அழைக்கப்படுகின்றது. இது ஒரு பரம இரகசியமான இடம். பொதுமக்கள் இதை அறிய மாட்டார்கள். நான் அங்கே என் புருஷோத்தம ரூபத்தில் உரைகின்றேன். உத்கலம் எப்போதுமே சிருஷ்டியின் போதோ பிரளயத்தின் போதோ பாதிப்பு அடைவது கிடையாது. அங்கே ஒரு நமலையின் மீது கல்பவடம் என்னும் மரம் ஒன்று உள்ளது. இந்த மரத்திற்கு மேற்காக ரோகிணி குண்டம் என ஒரு குளம் இருக்கின்றது. நான் இந்த குளக்கரையில் புருஷோத்தமராக இருக்கின்றேன். யார் என்னை தரிசித்தாலும் அவர் சந்தேகம் இல்லாமல் விடுதலை அடைகின்றார். ஓ பிரம்மதேவரே, தாங்கள் அங்கே சென்று என்னை தியானிக்கவும். புருஷோத்தம சேத்திரத்தின் மகிமை எல்லாம் தங்களுக்கு தானாகவே பிரத்யட்சம் ஆகும். இந்த இடம் வேத நூட்களில் மறைந்து இருக்கின்றது. என்னுடைய மாயையினால் யாருக்கும் இந்த இடத்தை பற்றி தெரியவே தெரியாது. இப்போது எனது கருணையினால் இந்த இடம் உங்களுக்கு தெரிய வரும். யாராவது ஒருவர் ஒரு மூச்சுவிடும் அவகாசத்திற்கு சமமான காலத்தை அங்கே கழித்தால் அவர் ஒரு அஸ்வமேத யாகத்தின் பலனை அடைகின்றார். இப்படியாக பிரம்மதேவருக்கு கட்டளையிட்ட பிறகு பிரபு விஷ்ணு மறைந்து போனார். பிரபு விஷ்ணுவின் கட்டளைக்கு இணங்க பிரம்மதேவர் நீலாச்சல தாமத்திற்கு சென்று தியானிக்க தொடங்கினார். இப்பொழுது பித்ருலோகத்தில் இருந்து நீலாச்சல தாமத்திற்கு யமராஜன் வந்து சேர்ந்தார். பகவான் எல்லோருக்கும் தாராளமாக தரிசனம் கொடுத்தால் தன்னுடைய பதவி பறி போகுமே என யமராஜன் கவலைப்பட்டார். விழுப்பட்ட ஆத்மாக்கள் எல்லோரும் விடுதலை பெறுவார்கள். யமராஜன் பதவி பயன் அற்று போய்விடும். அவர் நீலாச்சலத்திற்கு வந்து பிரபு நாராயணருக்கு பிரார்த்தனைகளை செலுத்தினார். பகவானுடைய இடது பக்கத்தில் வீற்றிருந்த லட்சுமி தேவிக்கு அவர் குறிப்பு காட்டி யமராஜனிடம் பேச கூறினார். இப்பொழுது லட்சுமி தேவி கூறினாள்,
சூரிய புத்திர யமராஜ், இந்த புருஷோத்தம சேத்திரத்தை விட்டு செல்வது எங்களால் முடியாதது. இந்த மண்ணில் யாரும் கர்ம பலத்தை அனுபவிப்பது கிடையாது. இங்கே வசிக்கும் ஒவ்வொருவரும் எல்லா பறவைகளும் பிராணிகளும் உட்பட தங்கள் அனைத்து பாவ விளைவுகள் இருந்து விடுபடுகின்றார்கள். இங்கே யார் பிரபு நாராயணரை தரிசித்தாலும் எல்லா கர்ம வினையில் இருந்து விடுபடுகின்றார்கள். இந்த இடத்தை தவிர நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் உங்கள் செல்வாக்கை பயன்படுத்தலாம். நீங்கள் எங்கேயும் வேலை செய்யலாம். ஆனால் இங்கே கிடையாது. தங்கள் முப்பாட்டனார் பிரம்மதேவரும் இந்த திவ்ய சேத்திரத்தின் மகிமையை அறிந்து பிரபு கதாதருக்கு தனது பிரார்த்தனைகளை செலுத்தி கொண்டு இருக்கின்றார். இப்பொழுது யமராஜன் பணிவாக விடை அளித்தார். ஓ என் இனிய லட்சுமி தேவி தாய் அவர்களே, தாங்கள் சொன்னது யாவற்றையும் நான் சரி என ஒப்புக்கொள்கின்றேன். பிரபுவின் விருப்பமே முடிவானது. அவர்தான் உயிர்வாளிகளை பந்தத்தில் இடுகின்றார். அவர்தான் அவர்களை பந்தத்தில் இருந்து விடுதலை செய்கின்றார். அவர் என்னையும் சொர்க்கத்தையும் நரகத்தையும் சிருஷ்டித்து உள்ளார். யார் இங்கே இறந்தாலும் அவர் முக்தி அடைவார் என்பது பகவானின் விருப்பமானால் பின் இந்த இடத்தில் வசிக்கும் மகத்துவத்தை விவரமாக தயவு செய்து கூறுங்கள் என்றார் அவர். புருஷோத்தம சேத்திரத்தை போற்றுகின்ற வாய்ப்பை கண்டு லட்சுமி தேவி மிக மிக மகிழ்ச்சி அடைந்தாள். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.